ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கிங் வித் வைஷு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆந்திரா முறுக்கு, அதாவது ரிங் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க பண்ணுறது. நமக்கு இந்த புழியறதுக்கு அச்செல்லாம் தேவையில்லை, இது சும்மா கையிலேயே ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரிங் முறுக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு 1 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் காரப்பொடி, உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 பிஞ்ச் ஓமம், அப்புறம் பெருங்காயம், அப்புறம் எண்ணெய் பொரிப்பதற்கு. ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் 1 கப் தண்ணி விட்டுக்கலாம். அதாவது அரிசி மாவும் தண்ணியும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் விடணும். ஸோ 1 கப் அரிசி மாவுக்கு நான் 1 கப் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதோட நம்ம ஓமம் எள்ளு இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். இதோடையே நம்ம இந்த உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி இதெல்லாமும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். ரொம்ப எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு நம்ம விடக்கூடாது. பக்கத்துலேயே நின்றுக்கோங்க, டக்குன்னு கொதி வந்துடும். ஸோ லைட்டாக பாயில் ஆகணும். இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வர்றப்போ நம்ம இதில் அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கொஞ்சம் டக்குன்னு நம்ம கலரணும், இல்லைனா ஒரு போர்ஷன் மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் வாட்டரை. ஸோ அதனால் ஈக்குவலாக எல்லா போர்ஷனும் அப்சர்வ் பண்ணணும். ஸோ அதனால் டக்குன்னு கலரி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா தண்ணியும் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வைக்க போகிறோம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மாவு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லாவே சூடு இருக்கும். ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஆற விடுங்க. சூடு இருக்கும் போதே நம்ம இதை நல்லா பிசையணும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக தொட்டுண்டு இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டோ ஆட்டம் பிசைஞ்சிட்டு இதை மூடி நம்ம தனியாக வச்சுட போகிறோம். இந்த மாவு எப்போவுமே காயக்கூடாது, அதுக்கு தான் நம்ம மூடி வைக்கிறோம். இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக ஒரு குட்டி போர்ஷன் எடுத்துட்டு இந்த மாதிரி நீட்டமாக நம்ம உருட்டிக்க போகிறோம். நல்லா அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ஒரு பைப் மாதிரி நீட்டமாக உருண்டு வரும். இப்போ இதை இப்படி சர்க்கிள் ஆட்டம் போட்டு நம்ம எல்லா சைடும் சீல் பண்ணி விட்டுடலாம். நம்ம எள்ளு நிறையா போட்டிருக்கறனால அங்கங்கே சைடில் கொஞ்சம் விரிப்படும். பரவாயில்ல, நீங்கள் அதை அப்படியே ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டிட்டு இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை ஒன்றா நம்ம போட்டுடலாம். ரொம்ப க்ரௌடடாக போட்டுறாதீங்க. ஒன்று மேலே ஒன்று ரொம்ப இடிச்சிக்காத மாதிரி ஒரு ஆவரேஜ் அமௌண்ட் போட்டுக்கோங்க. ஃப்ளேம் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க. ஏன்னா நமக்கு இது திக்காக இருக்கு இல்லையா, ஸோ இது வேகணும். வெந்து அதுக்கப்புறம் கிறிஸ்ப் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் வச்சுக்கணும். ஸோ ஃப்ளேம் ரொம்ப ஹையில் வேண்டாம், மீடியம்லேயும் வேண்டாம், ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. இது அப்பப்போ டாஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா நாய்ஸ் எல்லாம் அடங்கும், ஓசை அடங்குறதுன்னு சொல்லுவாங்க. நல்ல ஓசையெல்லாம் அடங்கி ஒரு மாதிரி செட்டில் ஆகும். இப்போ அந்த சமயத்தில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். நம்மளோட யம்மியான ஆந்திரா முறுக்கு ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான தீபாவளி ஸ்நாக். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். டேக் கேர். பை.